நமக்கு யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டீஃபன் லைஃப்பில் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம க்ரூ நம்ம டீம் எல்லாம் மேலே கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயம் கேட்டுக்க போகிறோம். ஓகேவா? அதில் நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லணும். முதல்ல வந்து நம்மளுடைய ஆசீர்வாதம் சினிமாஸ் நிறைய படங்கள் பெரிய பெரிய மெகா ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்றப்போ இட் வாஸ் ஜஸ்ட் த ரைட் சாய்ஸ், ரைட் காஸ்ட் அண்ட் க்ரூ கூட சேர்ந்து அவங்க கை கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ இட்ஸ் ஜஸ்ட் கம் அவுட் மேஜிக்லி வெல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி தான் அடுத்த இன்னொரு நிறுவனமுமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ கோகுலம் மூவிஸ். ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் பற்றி உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை படைச்சிருக்காங்க இல்லையா? அத மாதிரி இங்கேயே சில சாம்ராஜ்யங்களை படைச்சிருக்காங்க. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வந்து கோகுலம் ஸ்டுடியோஸ், கோகுலம் மோட்டார்ஸ், கோகுலம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்கிரத்தில் அவங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுவாங்க. அது ரூஃபே இல்லாத மாதிரி ஒரு ஏர்போர்ட் கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன் ரூஃப் இல்லாத ஏர்போர்ட்? ஏன்னா ரூஃப் வச்சு கட்டினாலும் அது ரூஃப் இல்லாம தான் இருக்கு. அதனால வந்து அவர் ஓப்பனா கட்டிட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் பல விஷயங்களை இங்க பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆமா, ஒரு ஃபினாமினலான விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்தி படமான ஜவான் வந்து தமிழ்நாடுல ரிலீஸ் பண்றப்போ ஒரு மாபெரும் ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அது மட்டும் கிடையாது, ஒரு மலையாள படம், ஒரு மலையாள மூவி வித்தவுட் டப்பிங்கே பண்ணாம இங்க ஹையஸ்ட் கிராஸ் அது கலெக்ஷன் பண்ண ஒரு படம் மஞ்சுமல் பாய். எக்ஸாக்ட்லி. அடுத்து இன்னொரு படம் இருக்கு, இருக்கிறதுலே அதிகமான கலெக்ஷனை அள்ளி குவிக்க போற ஒரு படம் தான். என்ன? L2 எம்பிரான். ஆஃப் கோர்ஸ் இது ஒரு ஃபினாமினல் ஹிட்டா இருக்க போதுன்றதுல நோ டவுட். ஏன்னா வந்து இப்பவே புக் மை ஷோ ஆப்ல எல்லாம் போனா ரெட் அலர்ட் கார்டு. இதுக்கு முன்னாடி கோவிட் டைம்ல தான் எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி புக்கிங் ஷோ ஆப்ல எல்லாம் வந்து எங்களுக்கு ரெட் அலர்ட் கார்டு எல்லாமே ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வெப்சைட்டே கிராஷ் ஆகிற அளவுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. 1 மில்லியன் டிக்கெட்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, நைஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குற எல்லா படங்கள்லையுமே வந்து அவங்களுடைய தரம் இருந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி 3 ஜாம்பவான்கள் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் பி a true success. ஸோ எஸ், நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸோ டு பிகின் தி இவெண்ட் ஐ இன்வைட் திரு கணேஷ் பிள்ளை அவர்கள் ஃப்ரம் ஆஷிர்வாத் சினிமாஸ் ஆன் டு த ஸ்டேஜ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்துடைய துணை ப்ரொடியூசரான திரு செண்பகமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அடுத்தபடியாக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஃப்ரம் கோகுலம் சினிமாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் வந்து மித்த எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்து பொக்கே வழங்குவார்கள். அடுத்தபடியாக தமிழ்குமரன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆக்டர் டொவினோ தாமஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக our favorite மஞ்சு வாரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் அப்புறம் கை கொடுத்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக ஸ்டன் சில்வா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நடிகர் அபிமன்யு சிங் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் டைரக்டர் பிருத்விராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக our all time favorite மோகன்லால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Yeah. Thank you so much sir. Please be seated. Yeah. அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் தீபக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு கார்த்திகேயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் இன்ஜினியர் ராஜா கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Yeah. Thank you so much. I request the press to be seated. Thank you so much. Yes. Okay, Deena, first யாரை பேச கூப்பிட போறீங்க? இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம் நம்ம ட்ரெய்லரில். இந்த ட்ரெய்லரில் பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு சிங்கிள் டிக்கெட். இப்போ நம்ம மலேசியா போகணும்னா அதுக்கு தனியாக வீசா எடுக்கணும், அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். சிங்கப்பூர் போகணும்னா அதுக்கு தனியாக வீசா எடுக்கணும், அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். ஆனால் ஒரு டிக்கெட் இந்த படத்துக்கு எடுத்தால் போதும் போல இருக்கு. எல்லா ஊரையுமே பார்த்துடலாம். அவ்வளோ வெரைட்டி. இப்படிலாம் ஒரு ஊர் இருக்குன்றதே நான் ட்ரெய்லரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அவ்வளோ ஊர் காமிச்சிருக்கு. செனகல் எழுதினது செங்கல்னு வச்சாரு. இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நான் அடுத்த கூப்பிட போறவருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நார்மலா கூப்பிட்டா நல்லா இருக்காது. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஒரு விஷயம் என்ன பிரச்சாரம் பண்ற மாதிரி என்ன பேசுறீங்க? இல்ல, அடுத்து வரப்போறவர் அப்படி அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இம்பாக்ட் பண்ணணும். ஏன்னா படத்துல அந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த படத்துல சிஎம் இல்லையா, நான் 2011 சிஎம் ஆயிட்டேன். எப்படி? அது வந்து அவர் ஓட்டு வாங்கி சிஎம் ஆறாரு, நான் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்கேன். எதுக்கு ஓட்டு போடுறா, யாருக்கு ஓட்டு போடுறா, ஏன் ஓட்டு போடுறேன்னே தெரியாம ஓட்டு போட்ட ஒரு காமன் மேன், தட் சிஎம். அந்த மாதிரி இந்த சிஎம் இல்லை. இப்போ வரப்போறவர் ஒரு பயங்கரமான ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் ஒரு வாக்குறுதி சொல்றேன். வருகின்ற மார்ச் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் லூஸ் L2 எம்புரான் திரைப்படத்திற்கு வருகை தர இருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டை அள்ளி தருவதாக எங்களது தலைவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவருடைய பேச அன்புடன் அழைக்கிறோம். திரு டொவினோ தாமஸ் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார், இந்த மாதிரி ஒரு சிஎம் நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப ஃபேஷனாக இருக்கு சார், மாடர்னாக இருக்கு சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இதான் ஏஏசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு வந்து நிற்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஆனால் இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் what makes me even more happier is that I got to work with Rajat and Lalit and Manju ji and all, and again with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. கொஞ்சம் scenes தான் இருந்தது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much.
சூப்பர் சார். சார் சார் ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒரு வேளை நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போ தான் அந்த டைமில் இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசித்து பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார். நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்ததாக வரப்போகிறவங்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்கள நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே எனக்கும் பண்ணணும்னு தோணும். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும், அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும், அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் தான் நான் கூப்பிட போகிறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலேயும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபில்ம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக ஸ்டன் செல்வா அவர்களே அன்போடு பேசுவதற்காக அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்த வித பயமும் இல்லை, எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷனுக்கு வந்துட்டேன் அப்படி சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்டெல்லாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன் கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதினதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை
அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து, நான் வந்து ஒரு ஃபேன் பாயை தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மெயில் 20ன்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான். இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லாரும் 27th தியேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆன்சர் பண்ணுங்க. வாங்க மாஸ்டர். எஸ், இதுக்கப்புறம் தானே இருக்கு ட்விஸ்ட். நீங்க ஒரு ஃபேன் பாய்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸ்ல போய் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்னோ ஃப்ளட்டெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குல்ல சார், மாஸ்டர் வந்து எப்படின்னா என்னையெல்லாம் ஆக்ஷன் பண்ண வச்சவர். கபடின்றது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுலேயே ஆக்ஷனை உள்ள நுழைச்சி நாங்கள் விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது நான்லாம் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி புழுதியில் போட்டு பரட்டினாரு. தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கு நானும் பிருத்திவி சார் மாதிரி ரொம்ப நாள் தூங்கலை அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் தீபக் அவர்கள். ஆக்சுவலி இவங்களை பற்றி சொல்லணும்னா ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அன்டவுட்லி. ஆனால் யூஸ்வலாக அந்த படத்துடைய ஃபைட் சீக்வன்சஸில் வந்து வித்தியாசமான மியூசிக் எல்லாமே அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. பட் லூசிபல் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு தமிழ் ரேப் ஒன்று போட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். அது அப்படி பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். அண்ட் நேற்று வந்து பிருத்வி சார் கூட ஒரு கான்வர்சேஷனில் அவர் சொன்னார், இந்த படத்துடைய மியூசிக்கை வந்து நீங்கள் வேறு எந்த படத்துலையும் மேட்ச் பண்ண முடியாது. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெய்லர் மேட் ஃபார் எம்புரான் அண்ட் ஃபார் லூசிஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் பண்ண நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் அவர்களே அன்போடு மேடை கழித்து ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. Vanakkam, thank you so much for the warm welcome. As far as a music director is concerned, anything different is inspiring, and so is Empuran. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie, and something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted so much of Hollywood music in this movie, and so we had recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also had a totally different experience composing something different and getting to play international musicians, and I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much. Thank you so much sir. Already we are loving it. இன்னும் அதோட ரெஸ்பான்ஸ் அது மல்டிடியூட்ஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்படி ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டவர் இவ்வளோ சாஃப்டா பேசுவாருன்றது எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு சார். ரொம்ப நைஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக சவுண்ட் இன்ஜினியர் ராஜா கிருஷ்ணன் அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பேசுவதற்காக. ஓகே. சவுண்ட் வந்து எப்படி
இந்த மாதிரி ஒரு தியேட்டர் எஃபெக்ட்ல கேட்கறப்ப தான் தெரியுது அப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட்லி மெஸ்மரைசிங் ஒர்க் சார். சார் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இங்கேருந்து வந்த சவுண்ட் எல்லாம் காரணம் உங்க சவுண்ட்ல தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ். Every technician will have a dream to do an international project. அது எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. Thank you for giving international project here itself, Ritik. So thank you for believing in me and giving me this project. So நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். Everyone should come to the theatre and experience the sound and the music and the movie. And thank you once again. And Vichita, thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, அடுத்தது ஒருத்தர் கூப்பிடணும். அவரை கூப்பிட்றதுக்கு எனக்கே பயமா இருக்கு. திரும்பிட்டார். கொஞ்சம் டெரராக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் ஐ திங்க் த மூவி ஹஸ் பீன் எலிவேட்டட் இன்னொரு லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங். அந்த பெர்ஃபார்மன்ஸை படத்தில் மட்டும் கொடுத்தது இல்லாமல் ப்ரெஸ் மீட்லேயும் கொடுத்துட்டு இருக்காரா, அதனால தான் லைட்டாக பயமா இருக்கு. எஸ், ஆக்டர் அபிமன்யு அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. நல்லா தான் சிரிக்கிறாருப்பா. தேங்க்யூ சார். Hello everybody, and first of all I would like to thank you all for gracing this occasion. I don't know where do I start from. I started my South debut with a film called Rakta Charitra, and today I am doing Empuran. I don't know how grateful I am the kind of love I have received from all of you. For this film, first of all, it was just like a dream come true working with Mohanlal sir. I can't tell you how happy I was when I got this opportunity to work with him. It takes years for any kind of actor to be so effortless as he is. You learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself. And the way he's directed me, I can't tell you, he's so sorted in his head. He really knows how to get the best out of you, because I think he himself is an actor. That is one of the reasons. Now, Malayalam movies, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Mallu friends, and they used to boast up about Malayali movies. I used to ask them that what used to be the budget, man. They used to say, no, don't think about budget and all, just see the content. After that, I've been just kind of following Malayalam movies, and every year, every second year, they used to get some national award, maybe for writing, screenplay, music, whatever. In some department, they would just come up with a national award, which was just incredible. And now, here we are going to see one of the biggest movies of India, budget-wise, coming from Malayalam cinema. And this is it for you. This is the reality. And I'm truly blessed. I truly feel blessed to be the part of this film, working with Tubino, Silva Master. I call him Crazy Master for some reason. And everybody in the cast, the entire team, Sujit, Gopi, the writer who recommended me, first of all. I'm grateful to everybody. Thank you all. Thank you so much. Can I have one question for you, sir? Yes. சார், நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க இந்த படத்தில். அவங்களுக்கு பொட்டென்ஷியலாக ஒரு வில்லன் இருந்தால் தான் ஒரு மாஸ் இருக்கும். ஸோ ஹவு ஹார்ட் வாஸ் இட் ஃபார் யூ டு ஆக்ட் அகேன்ஸ்ட் தீஸ் சுப்ரீம்லி டேலண்டட் ஆக்டர்ஸ்? ஒரு ஹீரோஸாக இருக்கிறப்போ உங்களோட எஃபர்ட் எப்படி இருந்தது வில்லனாக நடிக்கிறதுக்கு? No, it was not hard, I would say. On the contrary, it was very helpful, because as an actor, if you feel that you're working with good actors, it will always help you, rather than the other way around. Yeah. Thank you sir. Thank you. அடுத்தபடியாக திரு ஆர்பி பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததான் நம்ம பேசுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும். ஓகேவா? என்ன மாதிரியே ஒரு பையன் இங்கே ரெசம்பிள்ஸ் இருக்காரு.
அவரை கூப்பிட்டோன்னா அவர் எந்த மாதிரி பேசுவார்ன்றத பார்த்துருவோமா? Okay, so we invite கார்த்திகேயன் அவர்கள் to share a few words. எந்த ஆங்கிளில் உங்களை மாதிரி இருக்காரு? அப்படி தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு, சாரிப்பா தப்பா எடுத்துக்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கார்த்திகேய தேவ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிற இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஃப் ஐ ஸ்பீக் எனிதிங் ராங், ஐம் ஸோ சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் சார். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போது தேங்க்யூ ஸோ மச். அப்போது பிரசாந்த் நீல் சார் என்னை பிருத்வி சாருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ பிருத்வி சாருக்கு பிடிச்சி என்னை எம்புரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்டட் ஐ காட் டு நோ தட் ஐம் கோயிங் டு ஒர்க் வித் த லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். அஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் பிருத்வி சார். அண்ட் பிருத்வி சார் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters la release agudhu. 27th varaku idu engaloda film da, ana 27th அப்புறம் இருந்து 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் தமிழ் தெரிஞ்ச எனக்கே இவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாதுப்பா. அவ்வளோ சூப்பராக பேசுறீங்க. நைஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 3 மாசமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு மிஸ் சில்வா மாஸ்டர் சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாக நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம ஆர்பி பாலா சார் இருக்கா. அப்படி இங்கே தமிழில் என்ன டப் பண்ணுமோ அவர் பார்த்துக்கிறார். அடுத்ததாக பேசுவதற்காக திரு ஆர்பி பாலா அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து புலிமுருகனில் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட என்னோடய கரியரை. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா படங்களும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண படமும் நான் தான் பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபஸ்ட்டு சார் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, சொல்லலாமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார். நான் போயிட்டு சார் நான் தான் சார் ஆர்பி பாலா, தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா கில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. இல்லை சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்கள் சார். அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப விடவே இல்லை, அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே 2 minutes மட்டும் பார்க்குறேன்னாரு. ஓகே அப்போ வந்து பார்த்தாரு, எனக்கும் அவருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னாரு. பார்த்தாரு. ஓகே மஞ்சு சேச்சி அவங்களுக்கு போடுங்க, மஞ்சு வாரியர் மேடம். இது டப்பிங் வாய்ஸ் இல்லை. ஆமாம் சார்னு இம்மீடியட்டாக கால் பண்ணி எக்ஸலண்ட்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு சேச்சி வந்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணு இருந்தாங்க. அது இன்னும் காட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற அந்த நம்ம லூசிஃபரில் அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்த சீன் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குனாரு. இன்னொரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் க்ரீன் பார்க் ஆடியோ லான்ச்சு. அப்போ சொன்ன வார்த்தை, என்னோடய சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சுருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்போ அன்றைக்கி சொன்னார் லூசிஃபர் அவர் தான் பண்ணார், எம்புரானும் அவர் தான் பண்ண போகிறாரு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. செகண்ட் திங் மோகன்லால் சார், அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோடய கெரியரை வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி புலிமுருகனுக்கு பின்னாடின்னு போடலாம். இன்றைக்கி நல்ல ஒரு
நல்ல வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். தேங்க்யூ. நான் ரொம்ப நேரம் இடத்துக்கு விரும்பல, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நபர் வந்து பேச போறாங்க. எஸ், ஆஷிர்வாத் சினிமாஸ், ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் எம்புரான் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிருத்திவிராஜ் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். சார் வா சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் சார். ஒரு தமிழ் சினிமா, ஒரு தமிழ் ஆக்டரா இருந்துட்டு மலையாள சினிமாவில் போயிட்டு இவ்வளோ கலக்குன்னு கலக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வெயிட் அவர் தமிழ் சினிமால இருந்து போலியே, மலையாளம் சினிமால இருந்து இங்கே வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகராக என் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேட் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் டவுன்லோட். அதனால தான் இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதிங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன், என்னடா இந்த ரேஞ்சை நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் அங்கே தான் எல்லாம் ஆங்கரிங் பண்ணுறாருன்னு. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்கள் என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனா பார்ப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. வி வர் ஸ்டில் ஜஸ்ட் டிஸ்கவரிங் ஹவு டு ரிலீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started எம்புரான், we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதுக்கு லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸாக ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம் அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சார் ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு இருக்கும் போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே சார். படம் பார்த்து நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஓகே சார். ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சாரு. தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. ஓகே சார். இன்னொரு கேள்வி சார். ஒரு பேன் இண்டியன் மூவி இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை இப்போ சொன்னால் அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்லை ஓகே ஒரு சரியான படம், ஓகேயான ஒரு படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. சரி, இதில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம முரளி கோபி சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் இன்னைக்கு அவர் இங்கே இல்லை, இருந்தாலும் அவர் லூசிஃபர் படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். அதிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டீஃபன் சாரை வந்து அந்த ட்ரக்ஸ் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். அடுத்து அந்த அரசியல் விஷயத்தில் அமைதியாக இருப்பார், பொறுத்து போவார். ஆனால் ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த ரிவென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரைட்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தது சார். நான் அடுத்து வந்து லூசிஃபர் எப்போ வருவாங்க, ஸ்டீஃபன் எப்போ வருவாங்கன்னு கேட்குறேன். ரியல் லைஃப்லேயே ஒரு ஸ்டீஃபன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூபுல்லான ரைட்டிங். ஸோ தேங்க்யூ முரளி கோபி அவர்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், அடுத்தபடியா இப்போ நம்மலாம் பண்ண தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இது ஒன்று பண்ணிருக்காங்க. அடுத்து நான் கைதி படத்தில் நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக் ஒரு காமெடி பேசுகிறனாலே இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு, அவர் பண்ணுற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அது சார் நான் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் அவர்களை அன்புடன் பேச வைக்கிறோம். ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே தீனா, முதல்ல கேட்கணுமா? நீங்க பேசுறீங்க. Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது ஒரு 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்டு நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்போது லூசிஃபர், பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் லூசிஃபர் we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம், அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking, not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film. Not only Priti and each and everyone, the music part, camera, everyone has created a magic in this film. So, film-ஐ பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு film வந்து இது சக்ஸஸ் ஆகத்தான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because this is a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. ஸோ ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ வீல் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. சார், ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்துல 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாசத்துக்கு ஒரு படம்னா கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த இது என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷத்துக்கு தான் சார். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துக்குலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம் சார், 400 படம் அதான் அது ஒரு பிளெஸிங் தான். ஒரு
கடவுளோட பிளெஸிங் மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆக்டர்ஸ் கிடச்சிது, நல்ல ஆடியன்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதானா சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு ஹெலிகாப்டர் பற்றி ஏதாவது பேசணும்? எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? நான் ஒரு படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அந்த ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருந்திருக்கலாமே அப்படின்னு வருது. சாரி சார், நான் நேரம் கடந்து போறதை பத்தி பேசினேன். இவங்க நேரத்தை கடத்துறதுக்காக ஏதோ பேசுறாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். நேரம் கடந்து போற டைம் டிராவல் பத்தி நான் பேசினேன் சார். இவங்க டைமை டிராவல் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். இல்லை, டைம் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, அதனால உள்ள டைம்ல நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட், அவ்வளோ பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே போட்ட ஹார்ட் ஒர்க் இந்த 3 நிமிஷத்தில் தெரியுது. ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக மார்ச் 27ஆம் தேதி எல்லாருமே நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நீங்கள் வந்து கேட்கலாம். படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் கண்டிப்பாக